Hi viewers, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றதை நம்ம வீடியோவை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இதெல்லாம் போட்டுடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் கிட்ட. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் பீன்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் கேரட் பீன்ஸோட பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து. அரை கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரிசி இதில் போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. உப்பு எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பாட்டில் இருக்கிற வரும்போது கரெக்டாக வரும். நம்ம மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெஜ் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.